இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரீலோடர் வந்து வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஜாவாஸ்கிரிப்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல லேப்டாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அமேசானில் பார்த்தப்போ இது வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக. இந்த ஃபோல்டருக்கு வந்து நான் ப்ரீலோடர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு நான் அந்த ப்ரீலோடர் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது நான் வந்து 3 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து HTML ஃபைல், அதுக்கு நேம் வந்து index.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSS ஃபைல் தேவை. அதுக்காக நான் வந்து style.css அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தேவை. ஸோ அதுக்கு வந்து script.js அப்படின்னு சொல்லி 3 ஃபைல் வந்து வெற்றிகரமாக க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் டைட்டில் மட்டும் ப்ரீலோடர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இது வந்து மேலே டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த HTML ஃபைலை குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். நானும் லேப்டாப் வாங்க போகிறேன். பார்த்தீங்களா ரொம்ப ஹேங் ஆகுது. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் வேணாலும் வாங்கிக்கோங்க. டைட்டில் மட்டும் எனக்கு ப்ரீலோடர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த CSS ஃபைலையும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் என்னோட HTMLோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CSS ஃபைலில் லிங்க் பண்ணுறேன். லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட் hrefல போயிட்டு style.css அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கோங்க. அதில் சோர்ஸ் SRC அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டு அந்த ஃபைலோட நேமை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வெற்றிகரமாக நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் CSS ஃபைலையும் லிங்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே நம்ம என்ன போட்டாலும் அது வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா லோடர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்கும் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அடிக்க போகலாம். ஸோ CSS தான் கலர் பார்ட்டு. ஒவ்வொன்றா நம்ம வந்து போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாடி அதை வந்து டேகை போட்டு மார்ஜின் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது ஏன் மார்ஜின் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் HTML சும்மா போயிட்டு ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். நம்ம என்ன போட்டாலும் அங்கே வந்து வந்துடும். பாருங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மார்ஜினோட வேலை வந்து என்னன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த மார்ஜின் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா டாப்லையும் லெஃப்ட்லையும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் மார்ஜின் வந்து அக்வயர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம தூக்கி விட்றதுக்கு தான் இந்த மார்ஜின் 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஒட்டிக்கிடுச்சு. பார்த்தீங்களா பள்ளி மாதிரி சுவத்தில் போய் ஒட்டின மாதிரி ஓரத்தில் போய் ஒட்டிக்கணும். ஸோ இதுக்கு தான் மார்ஜின் 0 அப்படிங்கிறத போடுறோம். அந்த மார்ஜின் வந்து எடுத்து விட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோடர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ லோடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஃபுல் பேஜையும் வந்து எடுத்துக்கிட போகிறேன். ஸோ கிளாஸ்னால் புள்ளி வச்சுக்கிட்டு நான் வந்து லோடர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வித் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு ஃபுல் ஹைட்டு வேணும். அதனால் 100 VH வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் டிஸ்பிளேயோட ஃபுல் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டை வந்து அப்படியே எடுத்துக்கணும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து என்ன போடுறோமோ அது வந்து சென்டரில் நம்ம வெப்சைட்டோட சென்டரில் கொண்டு வரதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அட்ரிபியூட்ஸ். இது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன், அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த சப்பாத்தி சுற்றுது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் விடுற மாதிரி, அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டப்பா மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் ஸ்கொயர் ஷேப்பில். வித் 80 பிக்சல், ஹைட்டும் அதே 80 பிக்சலில் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இந்த டப்பாவுக்கு ஒரு 10 பிக்சலில் கொடுத்துக்கிறேன். 10 பிக்சல் சாலிட், மை ஃபேவரட் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் டப்பா வந்து சென்டரில் வந்திருக்கு. இது ஏன் சென்டரில் வந்திருக்கு அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோட வேலை. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். வழக்கம் போல் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிடும், சுவத்தில் ஒட்டின மாதிரி ஓரத்தில் போய் ஒட்டிக்கிடும். இதெல்லாம் போக்குறதுக்கு தான் சென்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித்து, ஹைட்டு, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு,
ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா உங்கள் இதை ஹரிசாண்டலாக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சென்டரில் கொண்டு வரும். அதே மாதிரி வெர்டிக்கலாக ஒய் டைரக்ஷனில் சென்டரில் கொண்டு வரோம்னா அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக வந்து உட்காந்துக்கிடும். பாருங்கள், ஜம்முன்னு சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து டப்பா இருக்குது. டப்பா வந்து நம்ம சப்பாத்தியாக மாற்றணும். அது எப்படி அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அதோட வேலை வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ரவுண்டாக மாற்றி கொண்டு வரும். பாருங்கள், ரவுண்டாக வந்து இட்லி மாதிரி மாறிடுச்சு. இட்லி சப்பாத்தி எல்லாம் வருது. இப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே ட்ரெயின் ஓடணும் பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி வரணும்ல. பார்டர் டாப் சைடு மட்டும் நான் வந்து கலர் வந்து சிவப்பு கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்தேன்னா தொப்பி போட்ட மாதிரி மேலே மட்டும் ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா, வந்துருச்சு, ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போது இதை நான் வந்து சுத்த விட போகிறேன். ஸோ சுத்த விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அனிமேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அனிமேஷன் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து தனியாக கோர்ஸே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் என்னடா இவ்வளோ சப்பையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுவும் இல்லாமல் வீடியோ வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்க்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருப்பேன். எல்லா வீடியோவுமே தமிழ்லையும் இருக்குது. அதனால் தமிழில் தான் இருக்குது என்ன சொல்ல, தமிழில் போட்டு தான் அதுக்கப்புறம் இங்கிலீஷே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அதனால் குழப்பிக்கிட வேணாம், தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக இருக்குது. ஸோ தமிழில் பார்க்குறவங்க தமிழ்லேயே பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மேலே கார்டுலையும் கொடுக்குறேன், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அனிமேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அட் கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த அனிமேஷன் நேமை அப்படியே ஆட்டையை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அனிமேஷன் வந்து 2 வகையில் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து ஃப்ரம் டு அப்படிங்கிற வேலையில் ஒர்க் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0% அப்புறம் பெர்சன்டேஜ்லேயே எல்லாமே வரும். நான் வந்து 0% இருக்கும்போது எனக்கு சுத்தாத அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 100% இருக்கும்போது எனக்கு ஒரு சுற்றிட்டு வாயா அப்படிங்கிறேன். ஸோ ஒரு சுற்றுக்கு வந்து 360 டிகிரி அப்படி தானே. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ட்ரெயின் ஓடுது தக்க 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 தக்கன்னு. இப்போ நம்ம பறக்க விடலாமா ட்ரெயினை? ஸோ 0.1 செகண்டில் கொடுத்து பார்க்க அடிச்சு தூக்குது. இதெல்லாம் விளையாண்டு பாருங்கள். அதாவது ஒரு கேம் மாதிரி நினச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த அனிமேஷன்லாம். நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டில் இருந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒரு இது அங்கே பறக்கணும் அது இங்கே பறக்கணும் தான் ஆரம்பித்தது. ஸோ அதனால தான் ஒரு அனிமேஷனில் ஒரு ஆர்வம் வந்து இப்படிலாம் பண்ணுறது கண்ட மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது கையை வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, எதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய யூடியூப் வீடியோவை எப்படி வெப்சைட்டில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ஒரு ஷேரு. அந்த எம்பட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து சில கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ஆட்டையை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போச்சுன்னா Alt Z அமுக்குங்க, உங்களுக்கு ஒரே பேஜில் வந்துடும். அதாவது ஒரே லைனில் நீண்டுக்கிட்டே போகாமல் ஜஸ்ட் அதை அமுக்கினேன் Alt Z அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜில் வந்துடும். இப்போ பாருங்கள், லோடர் தனியாக இருக்குது, இந்த என்னோடய வீடியோ வந்து தனியாக இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றா ஒட்டி வைக்கணும் அப்படின்னா என்னென்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சுவரு அது மேலே போஸ்டர். அதுக்கு என்ன அர்த்தம், பொசிஷன் வந்து அப்சல்யூட்டுன்னு போட்டிங்கன்னா ரெண்டுமே ஒட்டிக்கிடும். ஸோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா வந்து ஒட்டிக்கிடுச்சு. ஸோ லோடரும் ஒட்டியிருக்கு, அந்த யூடியூப் வீடியோ வந்து ஒட்டியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த லோடருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நான் வந்து வெள்ளை அடிச்சிட்டேன். அதனால் அந்த வீடியோ வந்து பின்னாடி போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, அந்த வீடியோ வந்து இந்த வெள்ளை சுவர் மாதிரி வச்சுட்டேன்னா ஸோ அந்த சுவருக்கு பின்னாடி இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூடியூப் வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து என்னோடய ஃபுல் பேஜுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஒன்றுமே இல்லை, இந்த வித் ஹைட்டை கூட்டினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்துடும். ஸோ நான் வந்து என்னோடய டிஸ்பிளே சைஸுக்கு ஏற்றாப்பில் வித் ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டிஸ்பிளே சைஸுக்கு ஏற்றாப்பில் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய டிஸ்பிளே சைஸு வித் ஹைட்டு. அதனால் ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. இப்போது நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண போது அந்த லோடர் வந்து வரணும்.
எப்போ இந்த வீடியோ வந்து ரெடி ஆகுதோ அப்போ அந்த லோடர் வந்து காணா போயிடும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சப்பையான கான்செப்ட். 2 லைன் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நானாக ஒரு பேர் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லோடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி இந்த லோடுக்குள்ளே துணிக்க போகிறேன். ஸோ HTML போயிட்டு நம்ம எங்கே போட்டிருக்கோம், கிளாஸ் இந்த லோடர், இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போய் நான் வந்து சொறி வைக்க போகிறேன். ஸோ CSSல பண்ணுற மாதிரி தான், கிளாஸ்னால டாட் வச்சுக்கோங்க. அதே இது ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா ஹேஷ் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகிறேன். ஈவெண்ட்னா ஏதாவது ஒரு வேலையை காட்ட போகிறேன் என்னோடய வெப்சைட்டில். ஸோ விண்டோனா என்னோடய ஃபுல் டிஸ்பிளே வந்து எடுத்துக்கணும். விண்டோ வந்து லோட் ஆகினதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த லோட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லோட் ஆனோடனே எனக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன ஈவெண்ட்டு லோடு அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த லோடர் வந்து எனக்கு காணா போயிடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த சுற்றுது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு காணா போயிடணும். அவ்வளோதான். ஸோ விண்டோ வந்து உங்களுக்கு லோட் ஆகும்போது அந்த லோடர் வந்து காணா போயிடணும். ஸோ லோடர் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு காணா போயிடும். அவ்வளோதான். பார்க்கலாமா? 1 2 3 பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆனதுமே லோடர் வந்து காணா போயிடுது. என்னோட இதில் ஹேங் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பழைய வீடியோலாம் நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி தனியாகவே வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்பையாக தெரியும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் இருக்காங்க. உங்கள் டவுட் எதுனாலும் கேளுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மேலும் புதிய வீடியோக்களுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.